அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவருடைய ஆட்சி வந்து நீடிக்காது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. நாளுக்கு நாள் விஜய் அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காரு. எங்கே எக்ஸ்போஸ் ஆகிறாரு அப்படின்னா நீதிமன்றத்தில் எக்ஸ்போஸ் ஆகிறாரு. நீதிமன்றம் அடுத்தடுத்து விஜய்க்கு எதிரான தீர்ப்புகளை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கை வந்து போடுறாரு. அதிமுக கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர், அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு, விஜய் அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சு. நீங்கள் இந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா, இப்போ விஜய் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகிறேன். விஜய் வந்து 108 ஜெயிச்சிருக்கார் இல்லையா? அப்போது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 118 119 வேணும் அப்படின்னா அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சா அப்போது ஒரு இடைத்தேர்தல் வரும். அப்போ இடைத்தேர்தல் வச்சு திருப்பி தன் கட்சி சார்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண வைக்கும்போது அங்கே காலியாகும். அவங்க நம்ம கட்சியில் சேர்த்து திருப்பி அவங்களே ஜெயிக்க வச்சா என்ன ஆகுனா, அவங்க எம்எல்ஏ ஆனதும் ஆகிக்குவாங்க. நம்மளுக்கு 108லேருந்து 118 இப்போ 6 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 114 ஆயிரும். இதான் ஒரு பேசிக் பிளானு. அப்போது நம்மளோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கும் போது நம்ம வந்து ஆட்சி 5 வருஷம் வந்து நிரந்தரமாக வந்து பண்ணலாம், யாரோட தயவும் இல்லாமல். இப்போ வந்து இந்த 5 கட்சி 6 கட்சி அமாவாசைகளை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துகிறார் இல்லையா? இந்த காங்கிரஸு, ஐஓஎம்எல், அந்த விடுதலை சேர்த்து இவங்கள தொடர்பு இல்லாமல், இவங்களுடைய சப்போர்ட் இல்லாமையே நம்ம பெரும்பான்மையோடு ஆளலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அதனால தான் அதிமுக எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ண உடனே இவங்க கட்சியில் சேர்றாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போது இந்த கொறடா என்ன சொல்கிறார் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னா, தகுதி நீக்க நடவடிக்கை வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது. அப்படி நிலுவையில் இருக்கும்போது அவர்கள், அதாவது விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கரோட ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது தவறானது அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வந்து முன்வைக்கிறார். இந்த வாதம் எப்படிப்பட்ட வாதம் அப்படின்னா, இப்போ அதிமுகவிலேருந்து ஜெயித்தவங்க தான் விஜயபாஸ்கர் எம்ஆர் பாஸ்கரும். அப்போ அவங்க என்ன கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா, நான் தலைமைக்கு கீழ்ப்படிவேன், என்னுடைய எம்எல்ஏ பதவி அப்படிங்கிறது தலைமைக்கு கட்டுப்பட்டது, அதிமுகவுடைய கொறடா அவங்களுக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறது தான் வந்து கையெழுத்து போட்டு தான் அந்த எம்எல்ஏ அந்த கொறடாவுக்கு வந்து கட்டுப்பட்டவர். இப்போ என்னென்னா, கொறடா வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து விஜய்க்கு எதிராக வாக்கு போடணும். அதாவது இந்த கிராண்ட் ஃபுல்லரில் வந்து 108 அந்த இதில் வந்து இது பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, 25 பேர் வந்து விஜய்க்கு ஆதரவு அதிமுகவில் போட்டாங்களா, அதில் 2 பேர் தான் இவங்க. அப்போ எதிராக கொறடா செயல் சொன்னதை மீறி இவர் வந்து விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் விஜய்க்கு வந்து ஆதரவு ஓட்டு போட்டனால எடப்பாடியும் கொறடாவும் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணமூர்த்தியும் 25 பேரை தகுதி நீக்கம் பண்ணுறாங்க எம்எல்ஏக்களை. இவங்க பண்ணது மாபெரும் தவறு. இதுக்கு வந்து நீங்கள் ஏன் இந்த மாதிரி நாங்கள் சொன்னதை கேட்காம, கொறடா சொன்னதை கேட்காம நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக ஏன் வந்து ஓட்டு போட்ட அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு வழக்கு போட்டு, ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வழக்கு. என்ன அது, தகுதி நீக்க நடவடிக்கை வந்து நிலுவையில் இருக்கும். இதான் அந்த தகுதி நீக்கம். ஏன் வந்து சரி என்ன என் பேச்சை கேட்காம நீ கையெழுத்து போட்டிருக்கீங்களா, கொறடா பேச்சை நான் கேட்பேன், அதிமுக எம்எல்ஏன்னா அதிமுக சின்னத்தை வச்சு நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோம் அப்படிங்கிற அந்த தலைமை ஏன் கட்டுப்படலைங்கிற அந்த வழக்கு நிலையில் இருக்கும்போது இந்த விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கருடைய அந்த ராஜினாமா சபாநாயகர் ஏற்றுக்கிட்டதே தவறு அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு வழக்கை வந்து போட்டு விட்டார் நம்ம அக்னி கிருஷ்ணமூர்த்தி. இதில் என்னென்னா, ராஜினாமா ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் உத்தரவு வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிறதா வழக்கு. இந்த வழக்கு இப்படி போடுறாரா, உடனே இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் என்ன வருது அப்படின்னா, 22ஆம் தேதி விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கரும் நேராக வரணும் கோர்ட்டுக்கு, வந்து எதனால் ராஜினாமா பண்ணிங்க அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு மொத்தமாக போட்டு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் இன்றைக்கி வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு. இந்த இடத்துல ஒன்று மட்டும் நல்லா புரியுது, விஜய்க்கு வந்து நீதிமன்றம் ஆப்பு அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி, ஆப்பு வந்து வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதில் நான் போன வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், இந்த தம்ப்லைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு இடைக்கால தடை உத்தரவு போட்டிருக்கு உயர்நீதிமன்றம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது இந்த 6 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 6 பேரும் எதனால் விஜய் ராஜினாமா பண்ண சொன்னார் அப்படிங்கிறத முன்னாடியே சொன்னேன். இவங்க 6 பேர் ராஜினாமா பண்ணாங்கன்னா அந்த தொகுதி வந்து இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தல் வரும்போது இவங்க சார்பாக நின்று திருப்பி அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை வந்து எம்எல்ஏக்கள் சேருவாங்க அப்படிங்கிறத அந்த கான்செப்ட். இப்போது அந்த இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு இடைக்கால தடை வச்சு ஒரு ஆப்பு வச்சுச்சு சென்னை உயர்நீதிமன்றம். அந்த வழக்கை போட்டவர் யாருன்னா நெல்லை வெங்கடாசலம் அப்படிங்கிறவர். அவர் என்ன வழக்கு போடுறாருன்னா, இந்த 6 பேர் ராஜினாமா பண்ணாங்களே, அதில் ஒரு 5 தொகுதியை குறிப்பிட்டு மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம், விராலிமலை, கரூர் அப்படின்னு இந்த 6 தொகுதியில் ஒரு தாராபுரத்தை மட்டும், ஏன்னா அது வந்து தனி தொகுதி, அதை மட்டும் விட்டு மீதி 5க்கு வந்து இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு இடைக்கால தடை உத்தரவு ஒன்றுனா உடனே கோட்டை என்ன சொல்லுது, இடைக்கால தடை உத்தரவு போட்டுச்சு. அங்கே ஒரு பக்கம் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இடைத்தேர்தல் வச்சு எம்எல்ஏக்களை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இங்கே தான் இந்த குதிரை பேரம் கழுத பேரம் அப்படின்னு சொல்லி அதிமுகங்க வந்து சொல்கிறாங்க. புரியுது? அதிமுக சேர்ந்த எடப்பாடியெல்லாம் வந்து விஜய் அவர்களை களவாணி, எங்கள் எம்எல்ஏவை திருடுற களவாணி அப்படிங்கிற அளவு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா இதான் காரணம். அப்போ பெரும்பான்மை இல்லாதனால விஜய் அவர்கள் குறுக்கு வழியில் போய் குதிரை பேரம் மூலியமாகவோ இல்லை காசு கொடுத்தோ இல்லை வேறு ஏதோ ஒன்று, இல்லை ஆளுங்கட்சியுடைய அந்த ஒரு பவரை பயன்படுத்தியோ, ஏன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்கா வந்து எங்களை அணுகுனாங்க, நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்து எல்லாம் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வைகோ சொல்கிறாரு, உங்கள் 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்கள்,
நான் வந்து ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ புரியுதா? அப்போ விஜயுடைய அந்த ஒரு இது வந்து நடக்குது. இப்போ அந்த 22ஆம் தேதி விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கரும் போவாங்க. போய் வந்து நீதிமன்றத்தில் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி போகிறோம், அதனால நாங்கள் வந்து தாவைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க, வேறு எந்த காரணம் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் அவங்க சிக்குவாங்க. சரிப்பா, அதிமுக வந்து உனக்கு பிடிக்கல, அதிமுக வந்து எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிங்க, ரைட்டு, ஏன் தாவேக்காவுக்கு உடனே போனீங்க, அப்போது என்ன நடந்துச்சு, என்ன காரணம் அப்படிங்கும்போது அதிமுக அக்னி கிருஷ்ணமூர்த்தி ஓப்பனாக போட்டு உடச்சி விட்ருவார். குதிரை பேரம் தான் நடக்குது தமிழ்நாட்டில். எம்எல்ஏக்களை வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆளுங்கட்சி கூப்பிடுது. ஆளுங்கட்சி ஆசை காமிச்சா எம்எல்ஏக்கள் வந்து வராமல் இருப்பாங்களா? அப்போ இதில் குதிரை பேரம் உண்டு அப்படிங்கிறது ஓப்பனாக வந்து வெட்ட வெளிச்சமாக போயிடும். பாருங்கள், எந்த ஒரு தப்பு செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய விட மாட்டேன், ஊழல் செய்கிறவங்களே விட மாட்டேன், அதில் வேறு இந்த ஜெய்சபாண்டியன் வேறு ஊழல் செய்கிறவங்ககிட்ட வாங்கி திங்கிறத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் டைலாக்லாம் பேசுவாங்க. ஆனால் இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் ஊழல் இல்லையா? ஒரு கட்சியில் நின்று அவங்க எம்எல்ஏ ஆகிறாங்கன்னா எதுக்கு வந்து அவங்கள வந்து தங்கட்சிக்கு வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு கோர்ட்டு மூலியமாகவே வந்து ஆப்பு இருக்குது. இவர் ஒன்று நினச்சாரு, அது நடக்காது. இதில் ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு இந்த காணொலி நான் வந்து முடிச்சுக்க. என்ன செய்தினா, சீமான் அவர்கள் வந்து இந்த ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள்லாம் வந்து கேட்டார், 20 நாளில் ராஜினாமா பண்ணுற அளவுக்கு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கள மக்கள், தாவேக்கா வேணான்னு சொல்லி தான் அதிமுக ஓட்டு போட்டாங்க மக்கள், அப்போ அந்த மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார்ல. அதுதான் வந்து யதார்த்தமான கேள்வி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்காங்க, நடக்கலை. திமுக காரங்க போய் அதிமுக சேர மாட்டாங்க, அதிமுக எம்எல்ஏ திமுக சேர மாட்டாங்க, தேர்ந்தால் 1 2 தான் செய்வாங்க. ஆனால் இது அப்பட்டமாக வெளிப்படையாக நடக்குது. அப்போ அந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலை கொண்டவங்க? அந்த எம்எல்ஏக்கெல்லாம் உண்மையாக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக உண்மையாக இருக்க மாட்டாங்க. அதில் இந்த அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐ சுப்பையா போன்றவர்கள்லாம் அண்ணன் நத்தம் சிவசங்கர் அண்ணன் சொல்லிக்கிற மாதிரி இவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல சொத்துக்களை வந்து சேர்த்து வச்சுருக்காரு. விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாமே அப்படி தான். அப்போ அதுக்கு வந்து என்ன ஒரு இதாக இவங்க மேலையெல்லாம் வேறு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அந்த ஊழல் குற்றச்சாட்டு வச்சுருக்கவங்களே சேர்க்குறாங்கன்னா, அதான் ஜெய்சபாண்டியன் சொல்கிறார், நாங்கள் ஒரு வாஷிங் மிஷினை துவச்சி தூக்கி போட்டுருவோம். அப்போ எதனால் ஊழல் பண்ணவங்களே சேர்க்குறாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க எம்எல்ஏக்களை ஏற்றணும், 108லேருந்து 118 வரணும், 119 வரணுங்கிறனால இந்த அரசியல் வந்து பண்ணுறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் வந்து 22ஆம் தேதி விசாரணைக்கு விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த வழக்கு நடந்தாலும் அக்னி கிருஷ்ணமூர்த்திக்கு ஆதரவாக தான் வரும். ஏன்னா தகுதி நீக்கம் பண்ணியிருக்க, தகுதி நீக்கம் பண்ணி நீ எப்படி வந்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே அந்த நடவடிக்கை நிலுவையில் இருக்கும், அவங்க நடவடிக்கை வந்து எடுத்துருக்குறாங்க, எப்படி நீ வந்து ராஜினாமா பண்ணுவ, எப்படி சபாநாயகர் வந்து ஏற்றுக்குவார்? அப்போ அதிமுக சின்னத்தில் நின்று ஜெயிச்ச நீ அப்படிங்கிறது அந்த கேள்வி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.